பிஜேபிக்கு தொந்தரவு மிக்க நாட்களாக இருக்கும் அப்படின்றதோட முதல் அறிகுறி தான் இந்த வழக்கு. இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பிஜேபியில ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ அல்லது ஒரு ஆளுநராவோ மாறக்கூடிய அதிகாரம் நம்ம ஆர்.என். ரவி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. பல கட்சிகள் உடைக்கப்படுகின்றன, பல கட்சிகள் முடக்கப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சியின் 2 பிரதான வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. இதை எந்த அதிகாரிகள் என்னைக்கு செய்தாங்க? ராகுல் காந்தியை, கார்கேயை, சோனியா காந்தியை தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு ஆம் ஆத்மி முக்கிய லீடர்களை அவரோட அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு தான் மட்டுமே போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். ஏன் இதுக்கு 400 தொகுதிகள்ல மோடி தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு போயேன், தேர்தல் கமிஷனர் ஓ ஆளுதானே, இதுக்கு எதுக்குடா எலெக்ஷன்? இந்த தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி வாக்குகள் திமுகவுக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய சூழ்ச்சி இதுல இருக்கலாம். வெவ்வேறு மாநிலங்கள்ல ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. நல்ல காலம் அந்த புல்வாமா தாக்குதல் அம்பலமாகி போனதால இந்த எலெக்ஷன்ல அப்படி ஒண்ணு ட்ரை பண்ண முடியல. இல்லைன்னா கல்வாமான்னு இன்னொரு தாக்குதலை நடத்தி ஒரு 100-150 பேரை போட்டு தள்ளிட்டு பார் நம்ம நாடு மேல அட்டாக் பண்ணிட்டான், மோடிக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை வச்சே ஓட்டு கேட்பானுங்க. ஒருத்தனை போய் மிரட்டுற அடிக்கிற அடுத்த நாளே டொனேஷன் வந்துடுது. இதை காங்கிரஸ் கட்சி செய்ய முடியாது, அவங்க ஆட்சியிலேயே கிடையாது. நாளை தேர்தல் நடக்குமா, இந்த நாட்டில் பிரதமர் என்றொரு இருப்பாரா, இல்லை என்றால் இது அதிபர் ஆட்சியை நோக்கி சென்று விடுமா, அல்லது இது ஒரு இந்துத்துவ நாடாக மாறிவிடுமா என்று மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் பிறப்பிக்க வேண்டியது உத்தரவு. உங்க கருத்து எங்களுக்கு தேவையே இல்லை. அண்ணாமலையை திட்டி 2 டோஸ் விட்டா உடனே பிஜேபி எதிர்ப்பா. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் பாஜகவை உண்மையிலே எதிர்க்கிறாரா இல்லை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு. அவர் எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறார். எனக்கு 3வது இடம் கிடைச்சா போதும்னு நான் எப்படி நிற்க முடியும்? அப்படி நிக்கிறீங்கன்னா நீங்க ரகசியமா வேற ஒரு அஜெண்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். குமரி மாவட்ட தொகுதியில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு ரகசிய அஜெண்டா இருக்கு. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் அருள் எழிலன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். முன்னெப்போதும் நடைபெறாத பல விஷயங்கள் இன்னைக்கு பாஜகவினுடைய ஆட்சியில தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது நல்ல விஷயமாக இருந்தா பரவாயில்ல, ஆனா எல்லாமுமே ஒரு தவறான விஷயங்களாக, தவறான முன்னுதாரணங்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கு எதிராக கேரள அரசு உச்சநீதிமன்றத்துல இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, முதல் முறை அப்படின்னு இன்னைக்கு செய்திகள் வெளியாகி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜனாதிபதியாக இருப்பவர்கள் புனிதமானவர்கள், அவங்க இந்தியாவின் குடிமக்கள் அப்படின்ற ஒரு தோற்றம் இருந்தது. அந்த தோற்றங்கள் குலைகிறதுக்கு பாஜகவின் நடவடிக்கைகளோ, மோடியின் நடவடிக்கைகளோ, இங்கு இருக்கக்கூடிய ஆளுநரின் நடவடிக்கைகளோ ஒரு காரணமா அமையுது. அந்த பிம்பம் உடைகிறது நல்லதுதான். திரௌபதி முர்மு ஒரு பழங்குடி பெண், கணவனை இழந்த ஒரு விதவை. அவங்கள தொடர்ந்து பிஜேபி நிறைய மங்களகரமான நிகழ்வுகளுக்கெல்லாம் அழைக்கல. ஏன் அப்படின்னா அவங்க விடோ அப்படிங்கிறதுனால, அவங்க அது அமங்கலமாக இருக்கும் அப்படின்றதுனால அவங்கள கூப்பிடல. இதுக்கு நாம ரொம்ப கொந்தளிச்சோம். முற்போக்காளர்கள், இடதுசாரி தோழர்கள், நம்ம நண்பர்கள் எல்லாருமே பார் இந்த பெண்ணை அவமானப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றது நம்மளோட கருத்துக்கள், குரல்கள், இது எல்லாமே திரௌபதி முர்முக்கு ஆதரவாகவும், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக பின்புலத்தில் இருந்த ஒரு பெண் விதவையாக அவரை கருதுகிறது சனாதனம் அப்படின்ற கருத்தையும் நாம முன் வச்சோம். ஆனால் யாரை பத்தி நாம பேசுறோமோ அந்த பெண் இது பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் இந்த அடிமைத்தனத்தையும், இந்த இழிவையும், இந்த நிராகரிப்பையும், இந்த உதாசீனத்தையும் விரும்பி அடிபணிந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு பெண்ணாக திரௌபதி முர்மு இருக்கிறார். ஒரு கோயிலுக்கு போனா தொடப்ப கட்டத்தை எடுத்து வெளியே பெருக்கிற போட்டோவெல்லாம் வந்தது. அது என்ன அப்படின்னா, அதை பார்ப்பனர்கள் செய்ய மாட்டாங்க, அங்க உள்ள ஐயர் செய்ய மாட்டான். இவர் ஒரு தலித் பழங்குடி பெண்ணாக இருக்கிறதுனால இவங்களே இந்த அடிமைத்தனத்தை நானே விரும்பி ஏத்துக்கிறேன், அதனால நீங்க எல்லாம் கோவப்படாதீங்க, சனாதனம் என்ன சொல்லுதோ அந்த படிநிலைகளின் அடிப்படையின் கீழ் ஒரு கீழான பெண்ணாக நானே என்னை இதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்ற மாதிரிதான் அந்த பெண்ணோட நடவடிக்கைகள் இருக்கு. இது அவர் புற ரீதியாக நமக்கு வெளிப்படுத்திய விசுவல் உண்மைகள். இப்படி இருக்கிறவங்க பதவியில இருந்து என்ன செய்வாங்க?
பதவியில எப்படி அமலாக்கத்துறையும் சிபிஐயும் வருமான வரித்துறையும் பிற விசாரணை அமைப்புகளும் எப்படி மாநில கட்சிகளையும் எதிர்கட்சிகளையும் ஒடுக்கிறதுக்கு பயன்படுதோ அதோட ஒரு வெர்ஷனா தான் வந்து திரௌபதி முர்மு வந்து இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 13 மசோதாக்களுக்கு மேல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார்கள். விஷயத்தை தள்ளி போடணும் அப்படின்னா ஆளுநர்கள் மாநில அரசை நிறைவேற்றி அனுப்பக்கூடிய ஒரு மசோதாவை உடனே வந்து ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பி விடுகிறார்கள். எதை கிடப்புல போடுவாங்க? பழைய பொருட்களை ஒரு பழைய ரூம்ல நாம போட்டு வைப்போம். எதற்கும் உதவாத விஷயங்களை வந்து பரண்ல தூக்கி போட்டு வைப்போம். வீட்டுக்கு பின்பக்கமா நம்மளுக்கு பயன்படாத சில பொருட்களை போட்டு வைப்போம். அப்படி எதற்கும் பயன்படாத பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இது பாஜகவோட ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன். ஆளுநருடைய ஆங்கிள் இருந்து சொல்றேன். எதற்கும் பயன்படாத பொருட்களை போட்டு வைக்கும் ஒரு குப்பை தொட்டி போல, ஒரு பழைய இடம் போல, ஒரு இருளடைந்த பாழடைந்த ஒரு பரண் போல ஜனாதிபதி மாளிகை இருக்கிறது. அங்க போய் எல்லா மசோதாவையும் போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கு எதிராகத்தான் உச்சநீதிமன்றத்தில் இப்போது கேரள அரசு வழக்கு தொடுத்திருக்கு. காரணம், அங்க இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கான் ஆளுநரை நம்பி பிரயோஜனம் இல்லை. அவர் மோடியை விட பெரிய டிராமா பண்ணக்கூடிய ஆளா இருக்காரு. அவரை நல்லா தான் ஹேண்டில் பண்றாங்க, தமிழ்நாட்டில் ஹேண்டில் பண்ற மாதிரி தான் பண்றாங்க. அதையும் தாண்டி இந்த வழக்கு உணர்த்தக்கூடிய உண்மை என்னவென்றால், ஜனாதிபதி பதவி என்பது புனிதமானது அல்ல. ஜனாதிபதியும் இங்க இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை போல, லஞ்ச ஒழிப்புத்துறை போல எதிர்கட்சிகளை அழிப்பதற்கும் இதற்கும் பயன்படக்கூடிய ஒரு நபர் தான். அவர் அப்படி அசைச்சு பாத்திரக்கூடாது, குலைச்சி பாத்திரக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களையும் தொந்தரவு பண்ண முடியும். இது வரப்போற நாட்கள் பிஜேபிக்கு தொந்தரவு மிக்க நாட்களாக இருக்கும் அப்படின்றதோட முதல் அறிகுறி தான் இந்த வழக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சார், நீங்க ஒரு பாசிட்டிவான வகையில அதை பாக்குறீங்க. அதாவது குடியரசுத் தலைவருக்கு ஒரு புனித பிம்பம் இருக்கு, அது இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க. ஆனால் இப்படிப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிஸ் எல்லாரையுமே தெருவில் இழுத்து விடுற வேலையை பிஜேபி செஞ்சு கொண்டு இருப்பது அப்படின்றது இன்னொரு வகையில் பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய அரசமைப்பை இந்திய மக்கள் ஒரு சொற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு பிம்பத்தை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறதா? இந்துத்துவம் கார்ப்பரேட் மயமாகும் போது, கார்ப்பரேட்டிசமும் முதலாளித்துவமும் இந்த அதிகார மையங்களோடு கூட்டு வைத்துக் கொள்ளும் போது, இந்துத்துவம் அதிகாரபிடம் என்ன சொல்கிறதோ அதை எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு இந்த அதிகாரங்கள் இறங்கி விடுகிறார்கள். அதனாலதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல எல்லாரையுமே பாஜக இந்த பதவிகளுக்கு கொண்டு வரல. கடந்த 10 ஆண்டுகள்ல அவங்க செய்த திருத்தங்களை ரொம்ப நுட்பமா பாருங்க. 20,000 ரூபாய்க்கு மேல் தேர்தல் நன்கொடை கொடுப்பவர்களுடைய பெயர் தேர்தல் ஆணையத்துக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இருந்த விதி. அந்த விதியை வந்தவுடனே இவர்கள் திருத்தி விடுகிறார்கள். அமலாக்கத்துறையையும் போதை ஒழிப்புத்துறையையும் வருமான வரித்துறையையும் பாஜகவின் போலீஸ் ஸ்டேஷன் போல மாற்றிவிட்டது பாஜக. இவர்களை ஒரு காவல் நிலையம் போல மாற்றி இந்துத்துவத்தின் அடிவருடிகளாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். இந்துத்துவத்திற்கு சேவை செய்யக்கூடியவர்களாக இந்த அதிகாரிகளை மாற்றி வைத்திருப்பதால் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருக்கார்கள். முதலாளித்துவத்தை அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய ஃபார்மல் ஐஏஎஸ் ட்ரைனிங் அதிகாரிகளுக்கு வந்தவங்க ஓரளவுக்கு செய்வாங்க. ரொம்ப செய்ய சொன்னா ஐயோ வேண்டாம், இது நாளைக்கு எனக்கு பிரச்சனையா போய் முடியும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதுனால ஒதுங்கிடுவாங்க. ஆனா இங்க இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு நாளைக்கு போய் பிஜேபியில சேரக்கூடிய அளவுல தான் நீதித்துறை இருக்கு. இன்னைக்கு ரிசைன் பண்ணிட்டு அடுத்த நாள் போய் பிஜேபியில ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ அல்லது ஒரு ஆளுநராவோ மாறக்கூடிய அதிகாரம் நம்ம ஆர்.என். ரவி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நீ அதிகாரியாக இருந்து எனக்கு சேவை செய், உனக்கு பிரச்சனை வந்தா நான் உனக்கு அரசியல் தலைவர் ஆக்கிடுவேன், உனக்கு பதவி தருவேன், உன்னை எம்எல்ஏ எம்பி ஆளுநராக்கி ஏதோ ஒரு விதத்துல பாதுகாப்பேன்னு சொல்லி ஒரு பெரிய எலும்பு துண்டை போட்டிருப்பதால அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு இவர்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யக்கூடிய கீழ்த்தரமான நிலைக்கு இந்த அதிகாரிகள் இறங்கி விட்டார்கள். இங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் இந்த அதிகாரிகளை தெரு தெருவாக இழுத்து சென்று இவர்களை தண்டிக்க வேண்டும். இவர்கள் செய்யக்கூடிய அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. பல கட்சிகள் உடைக்கப்படுகின்றன, பல கட்சிகள் முடக்கப்படுகின்றன. காங்கிரஸ் கட்சியின் 2 பிரதான வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. இதை எந்த அதிகாரிகள் என்னைக்கு செய்தாங்க? இந்த 50 சுதந்திர இந்தியாவில் எந்த அதிகாரிகள் எதுக்கு எப்ப செய்தாங்க? எல்லா விதமான அதிகாரியங்களையும் அரசியல் காரணங்களுக்காக பிஜேபி பயன்படுத்தும் போது உன்னோட எல்லை எது அப்படின்றத உனக்கு தெரியணும்.
நாம பாஜக நோக்கங்களுக்காக நீ பயன்படும் போது பின்னாளில் ஏற்படும் பின்விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் நீங்க வந்து அதுக்கு தயாராக்கணும். இந்த அதிகாரிகள் நிச்சயம் தண்டிக்கப்பட வேண்டும். சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டிய அளவுக்கு குற்றங்களை அதிகாரிகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயம் வந்து தண்டிக்கப்படணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்வது போல தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய இந்த சமயத்துல பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி ஒரு பாரம்பரியமான கட்சி, அந்த கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பது அப்படின்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில டெல்லியினுடைய முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுதே, முன்னெப்போதும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப பாஜக யார் என்னை கேட்பதற்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் அதை செய்யறாங்களா? மோடிக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீதிக்கு ஆட்பட்ட ஒரு மனிதனாக மோடி இருக்கிறார். அவங்க ஆக்சுவலா முதல்ல வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம். ஒண்ணு, நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து ராமர் கோவிலையும் திறந்து வைத்து விட்டால் கூட்டணிக்கு அவசியம் இல்லை. நாம போட்டி போட்டாலே அந்த இந்தி பேசும் மண்டலங்களில் இருக்கக்கூடிய இந்து தேசியவாதத்தை நம்பக்கூடிய இந்து மத உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய அந்த இந்தி பேசும் மாநிலங்கள்ல அந்த மக்கள் தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்று மோடி நினைத்தார். அப்ப அந்த நாடாளுமன்ற கட்டிடம் திறந்த பிறகு அதுக்குமே எந்த பின்விளைவு இல்லை. அதுல 2 பேர் வந்து கலர் பொடி போட்டு ஏதோ ஒரு நல்ல கோஷம் போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. அவ்வளோத்துக்கு ஜெயிலில் போட்டாங்க. ஆக்சுவலாக அந்த வாய்ஸ் குரல் ரொம்ப முக்கியமானது. அவங்க யாருன்னு தெரியல, அவங்க குரலை போட்டு இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த நாடாளுமன்ற திறப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு கட்டிடத்தோட திறப்பு, அதை ஒரு புதிய அரசியல் சாசனத்தின் முன்மொழிவு போல மோடி நடத்த முயன்றார். ஒரு பெரிய செங்கோல், உமிடி பங்காறு செஞ்சு கொடுத்த குப்பையில கிடந்த ஒரு வெள்ளி செங்கோலை கொண்டு போய் அதுக்கு பெயிண்ட் அடிச்சு அதை பெரிய மன்னன் மாதிரி, எவ்வளவு வேடங்கள் பாருங்க. அதை தூக்கிட்டு வந்து பெரிய மன்னன் போல, கம்பீரம் போல, பராக் மன்னன் வருகிறார், அது வருகிறார், இது வருகிறார்னு அங்க போய் சீன் போட்டாரு. அப்புறம் ராமர் கோயில்ல போய் அங்க போய் தன்னை ஒரு முனிவராக அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு மலையில போய் முனிவர் போல வேடம் போட்டு, அப்படி இந்த பழைய காலத்துல இருப்பானுங்களா மலையில போய் அப்படி முனிவரை போல வேடம் போட்டார். அதுக்கு பிறகு ராமர் கோயில்ல வந்தீங்கன்னா, ராமர் கோயில்ல தான் ஒரு ஐயர் அர்ச்சகர் போல ராமனை கண் திறந்து வைக்கக்கூடிய அந்த நிகழ்வில் ஒரு சாமியார் போல வேஷம் போட்டார். பேரரசன், சாமியார், ஒரு சித்தர், அதாவது சித்தரா அதை என்ன ஏதோ சொல்லுவாங்க அந்த மலைகள்ல போய் ஒதுங்கக்கூடிய ஆட்கள். இப்படியா பலவிதமான வேடங்கள், எத்தனையோ வேடங்களை தரித்து நீர்மூழ்கிக்குள்ள போனாரு, கடலுக்குள்ள. இந்த ஸ்கூபா டைவிங் போன இவங்கெல்லாம் போவாங்க, கடல் ஆய்வாளர்கள் போற மாதிரி இவரு போனார். கடலுக்குள்ள போய் ஏதோ துவாரகா நகரத்தை கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு இது போனார். இது எதுவுமே எடுபடவில்லை. இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி பலம் பெற்று வருகிறது. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணியே வைக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டது. பீகாரில் இப்படி ஒரு வலுவான கூட்டணி உருவாகும் என்று நினைக்கவில்லை. நம்ம நிதிஷ்குமார் அவர் வந்து பல்டி குமார்னு பேர் வச்சு பொதுவெளியில மிகப்பெரிய அளவு டேமேஜ் பண்ணி விட்டாங்க. தேஜஸ்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்திருக்கு. இதை எதையுமே மோடி எதிர்பார்க்காத நிலையில் அதற்கு பிறகுதான் அவர் கூட்டணியை வந்து உறுதி பண்ண ஆரம்பிச்சார். அது வரைக்கும் அவங்க எல்லா தொகுதியிலையும் நாம போட்டி போடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் மகாராஷ்டிராவில் இவங்க உடைச்சாங்கல்ல, ஷிண்டே, அஜித் பவார், இது எதுவுமே அவங்களுக்கு கொடுத்த சீட்ல அவங்க திருப்தியா இல்லை போல. உத்தரப்பிரதேசத்துல கூட அந்த ஜெயந்த் சௌத்ரியா ஒருத்தர், அந்த மாதிரி அவங்க யாருமே செட் ஆகாம அங்கேயும் ஒரு குழப்பத்துல இருக்கு. சிராக் பாஸ்வான் அவங்க சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவரு உடைஞ்சி தனியா வந்திருக்காரு. இப்படி என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய பலவீனமான ஒரு இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் தான் என்டிஏ கூட்டணி. இந்தியா கூட்டணியில வெறும் 26 கட்சிகள் தான். 26 கட்சிகளும் பலம் பொருந்திய கட்சிகளா தான் இருந்தது. இந்த 40 கட்சிகளை இவங்களால கட்டி மேய்க்க முடியாம திணறின பிறகுதான் இவங்க காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்டை முடக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியை இந்த தேர்தலில் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி, ராகுல் காந்தியை, கார்கேயை, சோனியா காந்தியை தேர்தல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு, ஆம் ஆத்மி தலைவரை, ஆம் ஆத்மி முக்கிய லீடர்களை, அவரோட அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டு தான் மட்டுமே போட்டி போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். ஏன் இதுக்கு
400 தொகுதிகள்ல மோடி தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு போயேன். தேர்தல் கமிஷனர் ஓ ஆளுதானே, இதுக்கு எதுக்குடா எலெக்ஷன்? போய் மக்கள் வரிசையில நிக்கணும், ஓட்டு போடணும், அதை உட்காந்து 4 பேர் எண்ணணும், கவுண்ட் பண்ணணும், மெஷின்ல என்னமோ டிராமா பண்றீங்க. மோடி தான் எல்லாத்துலயும் ஜெயிக்கிறாருன்னு சொல்லிட்டு போயேன், இதுக்கு எதுக்கு தேர்தல்? இது தேர்தலா? இந்த தேர்தலில் உங்களை எதிர்க்கக்கூடிய பிரதான தலைவர்களை நீங்கள் சிறையில் அடைத்திருக்கிறீர்கள். 1 மாதத்துல 2 தலைவர்களை சிறையில் அடைச்சிருக்கீங்க. ஒரு பிரதான எதிர்க்கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. இது தேர்தலே கிடையாது, இது மோசடி. இந்த தேர்தலில் மோடி பெரும்பான்மை பெற முடியாமல் தோல்வி அடைவார். இந்தியா கூட்டணி வெல்லும் என்ற சூழல் தான் இருந்தது. ஆனால் இப்போது தேர்தல் களத்தில் தான் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூழலை மோடி உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த சூழலை எதிர்க்கட்சிகள் எப்படி கையாள வேண்டும் என்பதுல அவங்களுக்கு ஒரு பெரிய வழி இல்லை, திணறாங்க கையாளுறது. சரி, இப்போ பாகிஸ்தான்ல சமீபத்துல தேர்தல் நடந்து முடிச்சு, அதற்கு முன்னர் வங்காளதேசத்துல தேர்தல் நடந்து முடிச்சு. இந்த 2 தேர்தல்களுமே இந்தியாவில் இப்போது எப்படி தேர்தல் நடத்த வேண்டும் என்று மோடி யோசிக்கின்றாரோ அதே போன்று நடந்து முடிந்த தேர்தல்கள். அப்போ இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமா? இதற்கெல்லாம் சர்வதேச நாடுகள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தாங்க. ஆனா மோடி விஷயத்துல, மோடி விவகாரத்துல, இந்திய விவகாரத்துல இந்த மேற்குலக நாடுகள் ஜனநாயகத்தை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாடுகள் இங்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்காமல் இருப்பதனுடைய அரசியல் பின்புலம் என்ன? இல்ல, அவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நலன்கள் ரொம்ப முக்கியம். இந்த சந்தை, இங்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நலன்கள் தான் அமெரிக்க நலன். கார்ப்பரேட் நலன்னு நாம சொல்றது அமெரிக்கா, ஐரோப்பிய, மேற்குலக நாடுகளோட பொருளாதார நலன் தானே. அதனால அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா ஐநா ஜெனீவாவில் நடந்து முடிந்த ஐநாவுடைய 55வது மனித உரிமைகள் அமர்வில் அந்த அதிகாரியோட பெயர் தெரியவில்லை, ஓர்க் அப்படின்னு ஏதோ ஒரு பேர், அவர் இந்திய தேர்தல் தொடர்பாக தன்னுடைய கவலைகளை அந்த அமர்வில் வெளிப்படுத்தியுள்ளார். அதை இந்திய ஊடகங்கள் மறைத்து விட்டது. வேறு சில நாடுகளும் அமெரிக்காவும் கூட இங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கோம்னு சில அறிக்கைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை அவங்க கவனிக்கல. அப்புறம் ரொம்ப முக்கியமா இன்னொரு விஷயம், இப்போ நம்மளோட வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. பிரதான எதிர்கட்சி தலைவர்கள் ஒருவரான அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள வச்சுட்டாங்க. கர்நாடகாவில் ஒரு ஸ்கிரிப்ட் ஓடிட்டு இருக்கு, அங்க வெடிகுண்டு வெடிக்குது, இங்க வெடிகுண்டு வெடிக்குது, அவன் வாராயோ, அதே அந்த கர்நாடகாவையும் தமிழ்நாட்டையும் லிங்க் பண்றாங்க. இங்க வெடிக்குது, அங்க வெடிக்குது, மர்ம பொருள் வெடிப்பு, அது ஒரு பதட்டமா வெளியே உருவாகலையே தவிர ஊடகங்களின் உதவியோடு அதை கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க. தேர்தலுக்கு முந்தைய 4 நாட்கள் மிக முக்கியமானவை. தேர்தலுக்கு முந்தைய அந்த 1 வாரம்ங்கிறது மிக 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 முக்கியமானது இந்தியா கூட்டணிக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு. 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது இல்லையா? அந்த தேர்தலில் பூபேஷ் பாகல், காங்கிரஸ் கட்சி முதல்வர் பூபேஷ் பாகலை வீழ்த்த முடியாதுங்கிறது பிஜேபிக்குமே தெரியும். சரியா? வீழ்த்த முடியாதுன்னு பிஜேபிக்கு தெரியும். ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர், காங்கிரஸ் கட்சியின் நம்பிக்கைக்குரிய விசுவாசியா, இதை சொல்றது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விசுவாசிகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் காங்கிரஸ் கட்சிக்கு. அவர் விசுவாசியாகவும் இருந்தார், மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தார். இவரை பிஜேபியால வீழ்த்த முடியும். தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அசீம் தாஸ்ன்னு தெருவுல போன ஒருத்தனை கைது பண்ணாங்க அமலாக்கத்துறை. இதே மாதிரி கைது பண்ணி அவனிடம் இருந்து 400-500 கோடி கைப்பற்றி விட்டோம், தடை செய்யப்பட்ட ஒரு சூதாட்ட செயலி நிறுவனத்தில் இருந்து பூபேஷ் பாகல் 500 கோடி ரூபாய் பெற்றுக் கொண்டார். அதுக்கு சாட்சி இந்த அசீம் தாஸ் தான். போட்டா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பறக்குது, செய்திகள் பறக்குது, விவாதங்கள் சூடு பறக்குது. ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டா கொண்டாந்து நிறுத்தினா அந்த தேர்தலில் தோத்து போயிட்டார் பூபேஷ் பாகல். அந்த மக்கள் அதை நம்பினாங்க. துரதிருஷ்டவசமாக பினராயி விஜயன் தங்கம் கடத்தினார் அப்படி கேரள மக்கள் நம்பல. இங்க கலைஞர் குடும்பத்தின் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னா அதை யாரும் நம்ப போறது இல்லை, செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். பினராயி விஜயனோ அப்படியான தேவைகள் எதுவும் கிடையாது. அது ஒரு மரியாதைக்குரிய குடும்ப பின்னணி கொண்டவங்க, அவங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்கங்கிறது தெரியும். ஆனால் வேறு வழிகளில் இந்த தேர்தல் களத்தை குழப்புவதற்கு மிக மோசமான திட்டங்கள் அவர்களிடம் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். எனக்கு இதை துல்லியமா சொல்ல தெரியலையே தவிர இந்த தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி வாக்குகள் திமுகவுக்கு போக முடியாத அளவுக்கு பண்ணக்கூடிய சூழ்ச்சி இதுல இருக்கலாம். வெவ்வேறு மாநிலங்கள்ல ஒரு முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன். 2019 தேர்தலுக்கு முன்னாடி நடைபெற்ற அந்த புல்வாமா தாக்குதல் அப்படின்றத நினைவுபடுத்துகிறது நீங்க சொல்லும். நல்ல காலம் அந்த புல்வாமா தாக்குதல் அம்பலமாகி போனதால இந்த எலெக்ஷன்ல அப்படி ஒண்ணு ட்ரை பண்ண முடியல. ராணுவ வீரர்கள் தப்பிச்சாங்க. ஆமா, இல்லைன்னா கல்வாமான்னு இன்னொரு தாக்குதலை நடத்தி ஒரு 100-150 பேரை போட்டு தள்ளிட்டு பாரு நம்ம நாடு மேல அட்டாக் பண்ணிட்டான், மோடிக்கு ஆபத்துன்னு சொல்லி அதை வச்சே ஓட்டு கேட்பானுங்க. அதே மாதிரியான வெவ்வேறு முயற்சிகள்
இங்கேயும் வந்து இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து 2ஆம் இடம் யாருக்கு அப்படின்றதுக்காகத்தான் போட்டி வந்து பிஜேபி அதிமுக போட்டி போடுறாங்க. அந்த சூழலை மாற்றலாம், கிரிமினல் தனமாக சமூக பதட்டத்தை உருவாக்கி ஒரு மிகப்பெரிய கலவர சூழ்ச்சியோடு ஒரு செயற்கையான பதட்டத்தை கிரியேட் பண்ணி அதை மாத்துறதுக்கான ஒரு சதித்திட்டம் அவர்களிடம் இருக்கலாம். நாம எச்சரிக்கையா தான் இருக்கணும். நம்ம ரொம்ப 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 கவனமா இருக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க, இப்போ பூபேஷ் பாகலுக்கு நடந்த அந்த விஷயத்தை பற்றி பேசும்பொழுது, இப்போ இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான தகவல்கள் தினசரி வெளியாகி கொண்டே இருக்கின்றது. ஊடகங்கள் கிடைத்திருக்கக்கூடிய தகவலை வைத்து என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றத டெய்லி வந்து ஆய்வு செய்து புது புது கட்டுரைகளை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுல பார்க்கும் பொழுது நிறுவனங்களை அப்பட்டமாக மிரட்டி கோடிக்கணக்கான பணத்தை வந்து பாஜக வாங்கியிருக்கு அப்படின்றது உறுதியாகின்றது. இது வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது, பாஜகவுக்கு எதிரான மனநிலையை உருவாக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரம் நன்கொடை பெறுவது என்பது வந்து உச்சநீதிமன்றம் அறிவிக்கும் வரை சட்டபூர்வமானதுதான். அவங்க அமித்ஷா என்ன சொல்றாரு, நாங்க 6000 கோடி தான் வாங்கினோம், இந்தியா கூட்டணி வந்து 10,000 கோடிக்கு மேல வாங்கிச்சு அப்படின்றாரு. அத புரியுதுல? ஏடா நீ 6,000 கோடி இல்ல, நீ ஒரு 10,000 கோடிக்கு தான் வாங்கியிருக்கிற. இந்தியா கூட்டணியில 26 கட்சிகள் இருக்கு, சரியா? ரெண்டாவது, இந்தியா கூட்டணிகள் டொனேஷன் வாங்கினதுக்கும் நீங்க டொனேஷன் வாங்கினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ போய் அமலாக்கத்துறையை அனுப்புற, வருமான வரித்துறையை அனுப்புற, மிரட்டுற, அது அடுத்த நாள் போய் உங்க கட்சிக்காரங்க போய் உங்க கட்சிக்கு டொனேஷன் வந்துடுது. ஒருத்தனை போய் மிரட்டுற, அடிக்கிற, அடுத்த நாளே டொனேஷன் வந்துடுது. இதை வந்து காங்கிரஸ் கட்சி செய்ய முடியாதுல்ல, அவங்க ஆட்சியிலேயே கிடையாது. அதனால இதுவும் அதுவும் ஒன்று இல்லை. ஆனால் இது பொதுமக்களிடம் என்ன பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னா எந்த தாக்கத்தையும் வந்து உருவாக்காது. அதனாலதான் சந்திரசூட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவருக்கு தெரியும் இது தேர்தலில் எந்த பாதிப்பையும் உருவாக்காது. உச்சநீதிமன்றம் மிக கடுமையான டேமேஜுக்குள்ளா இருக்கு, மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள், அரசியல் கட்சிகள் நம்மை கடுமையாக விமர்சிக்க தொடங்கி விட்டதை, அதனால் தன் நன்மதிப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தேர்தல் பத்திர வழக்கில் சில உத்தரவுகளை வந்து பிறப்பித்தார். 370வது சட்டப்பிரிவில் எந்த உத்தரவுகளை கோடிக்கணக்கான மக்கள் ஒரு உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தேர்தல் ஆணையர்கள் நியமன வழக்கில் கோடிக்கணக்கான மக்கள் உச்சநீதிமன்றத்தில் ஒரு உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எந்த உத்தரவையும் பிறப்பிக்கல. வேளாண் சட்டங்களில் உத்தரவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். எந்த சட்டங்களையும் எந்த உத்தரவையும் வந்து பிறப்பிக்கல. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு விவகாரத்துல கவலை அடைகிறோம், கருத்தில் கொள்கிறோம், நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம், ரொம்ப சோகமா இருக்கோம் அப்படின்லாம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், நீ சோகமா இருந்தா என்ன, சோகமா இல்லாம இருந்தா எனக்கு என்ன, நீ சோகமா இருக்கியா அப்படின்லாம் எங்களுக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை நீதி. அதற்கு நீ பிறப்பிக்க வேண்டியது உத்தரவு. நீ உத்தரவு போடாம கருத்து சொல்லி கொண்டே இருக்கிறாய் உச்ச நீதிமன்றத்தில் இருந்து கொண்டு. உங்கள்கிட்ட நாங்க கருத்தே எதிர்பார்க்கல சார். இந்த நாடு மிக மோசமாக பிளவுபட்டு, இந்த நாடு துண்டாடப்பட்டு, இந்த நாடு ஒரு மதவாத பயங்கரவாத சேற்றுக்குள் சிக்கி சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறது. நாளை தேர்தல் நடக்குமா? இந்த நாட்டில் பிரதமர் என்றொருவர் இருப்பாரா? இல்லை என்றால் இது அதிபராட்சியை நோக்கி சென்று விடுமா? அல்லது இது ஒரு இந்துத்துவ நாடாக மாறிவிடுமா என்று மக்கள் அச்சத்தில் உறைந்திருக்கிறார்கள். இதில் நீங்கள் பிறப்பிக்க வேண்டியது உத்தரவு, கண்டிப்பான உத்தரவு, பின்பற்றப்பட வேண்டிய உத்தரவு, கருத்து அல்ல. உங்க கருத்து எங்களுக்கு தேவையே இல்லை. ஆனால் உச்ச நீதிமன்றம் தொடர்ச்சியாக நாங்கள் சோகமாக இருக்கிறோம், கவலை அடைகிறோம், அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புகிறோம், அவர்களை பார்த்து நாங்கள் கெஞ்சுகிறோம், கேட்கிறோம் என்று கருத்து மேல் கருத்தாக சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த கருத்துக்கள் எதுவும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் பேரழிவுகளை தடுத்து நிறுத்தாது. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, அரசியல் கட்சிகள் டெல்லியில உட்கார்ந்து பிரஸ் மீட் கொடுக்கறதையோ வீடியோவில் பேசுறதையோ விட்டுட்டு பொது வெளியில உட்கார்ந்து போராட்டம் நடத்தணும். இந்த தேர்தல் அநீதியான தேர்தல். இந்த முறைப்படி தேர்தல் நடந்தால் இந்தியா கூட்டணி வெல்ல முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே இருந்து மோடி மாதிரியே அவரும் பிரச்சாரத்துக்கு போய் காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகளில் இருந்த முடக்கம் நீக்கப்பட்டு அவங்களும் எல்லா கட்சி மாதிரியும் செலவு பண்ணி சமமா தேர்தல் நடந்ததுன்னா இந்த தேர்தலில் மோடி தோற்பார். ஒரு சமமற்ற தேர்தலை நடத்தி மோடி வென்றுவிட்டு அதற்காக தான் ஏதோ மக்கள் செல்வாக்குள்ள தலைவன் என்று சொல்வது அறமாகாது. இப்படி ஒரு சூழலை எதிர்க்கட்சிகள் அனுமதிக்க கூடாது. அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போராட்டம், போராட்டம், போராட்டம். தாமாக முன்வந்து மக்கள், இந்தியா கூட்டணி மிகவும் கஷ்டப்படுகிறது,
காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்கை முடக்கி விட்டார்கள். ஐயோ பாவம், அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி சிறையில் வைத்து விட்டார்கள், அதனால் நாம் இவர்களுக்கு வாக்களிப்போம் என்றெல்லாம் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க. எந்த மக்களும் மக்கள் எல்லாம் அவ்வளவு நல்லவர்களும் கிடையாது, உத்தமர்களும் கிடையாது. மக்கள்கிட்ட போய் நீங்க நினைவூட்டிட்டே இருக்கணும், மக்கள்கிட்ட போய் நீங்க போராடணும். இவன் ஏன் உட்கார்ந்து போராடுறான்னு மக்கள் திரும்பி பார்த்து கேட்பான்ல. கேட்கும்போது அவனுக்கு தெரியும், ஆகா அவன் பாதிக்கப்பட்டிருக்கான், அது சரிதானே, நாமளும் இந்த போதையில மதவாத போதையில மூழ்கி இருக்கிறோமே அப்படின்ட்டு அந்த மக்கள் திரும்பி வந்து அப்பதான் அவங்க ஓட்டு போடுவாங்க. போராடாமல் ஒருபோதும் நீதி கிடைக்காது. நீதி கிடைப்பதற்கான சூழலும் இங்கு இல்லை. காரணம், ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி இந்த இதை முடிச்சுக்கிறேன். மோடி என்ற ஒரு நபர் யாராலும் வெல்ல முடியாதவர், யாராலும் வீழ்த்தப்பட முடியாதவர் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குல்ல, அது வந்து பொய்யானது. மோடி மிக மிக எளிதாக துடைத்தெறியப்படக்கூடியவர். அரசியல் களத்தில் இருந்து, தேர்தல் அரசியலில் இருந்து மோடியை மிக எளிதாக அப்புறப்படுத்த முடியும். மோடியை வந்து பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறதெல்லாம் பெரிய பாதுகாப்பு கிடையாது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஆத்மி, டிஎம்கே நினைச்சா ஃபூன்னு ஊதி விட்டுட்டு போயிடுவாங்க. திமுக அப்படிதான் இங்க பிஜேபியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் மோடியின் பலம் அது அல்ல. மோடியின் பலம் நீதிமன்றம், மோடியின் பலம் அமலாக்கத்துறை, மோடியின் பலம் வருமான வரித்துறை, மோடியின் பலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற அரசு நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள்லாம் மோடியை ஒரு அரண் போல பாதுகாப்பு செய்து வைத்திருக்கிறது. இந்த மோடியை சுற்றியுள்ள இந்த அரணை அடித்து உடைத்து நொறுக்காமல் எதிர்க்கட்சிகள் ஒருபோதும் வெல்ல முடியாது. மோடியை வீழ்த்துவது எளிது, ஆனால் மோடியை நெருங்க முடியாத அளவுக்கு இந்த நிறுவனங்கள் அரண் செய்து வைத்திருக்கின்றன. இந்த அரணை உடைக்காமல் மோடியை வீழ்த்த முடியாது. மோடியோட பலம் இந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பலம் தான். இதைத்தான் நாம இப்ப பார்க்கிறோம். இறுதியாக தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்னைக்கு பாஜகவினுடைய முக்கியமான தலைவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு சூழல் ஒரு 2-3 வாரத்திற்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது. அண்ணாமலை கூட போட்டியிட மாட்டாரு, தமிழிசையெல்லாம் வருவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. எல்முருகனும் அவருக்கு ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க, அவர் ஏன் போட்டியிடுறாரு, அதை பற்றி யாரும் சிந்திக்க கூட இல்லை. ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கு. இதை எப்படி புரிந்து கொள்வது? எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி இருக்குதா இல்லையா அப்படின்னா எல்லாரும் அவர் பாஜக ஓட்டு விலகிட்டதா மீடியாக்கள் சொல்லுது. பாஜகவை ஒருவர் எதிர்க்கிறார், பாஜகவிடமிருந்து ஒருவர் விலகி இருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளம் அண்ணாமலையை எதிர்ப்பது அல்ல. இல்லை, இங்க லோக்கல்ல இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு எதிராக இந்த அதிமுகவோட தலைவர்கள் பிரஸ் மீட் கொடுப்பாங்கல்ல, செல்லூர் ராஜு, சேலம் ஜெயக்குமார், இவங்கெல்லாம் காமெடியா பேசுவாங்கல்ல, அது இல்லை பாஜக எதிர்ப்பு என்பது. பாஜக எதிர்ப்பு என்பது அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்தவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன் எதிர்வினையை பதிவு செய்வது போல எடப்பாடி பழனிசாமி தன் எதிர்வினையை பதிவு செய்வது. காங்கிரஸ் கட்சியின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது அராஜகம், நாளைக்கு இது எங்களுக்கும் நடக்கும், இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறது தான் பாஜக எதிர்ப்பு, அதிகார எதிர்ப்புங்கிறது. அண்ணாமலையை திட்டி 2 டோஸ் விட்டா உடனே பிஜேபி எதிர்ப்பா? அதனாலதான் எடப்பாடி பழனிசாமியை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் பாஜகவை உண்மையிலே எதிர்க்கிறாரா இல்லை எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு. அவர் எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறார். இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 33 தொகுதிகளில் ஏதோ அதிமுக வேட்பாளர்களை வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ பேரும் டம்மி வேட்பாளர், யாருமே ஒரு பிரபலமான வேட்பாளர்கள் இல்லை. எல்லாருமே புதுமுகங்கள்னு அவங்க சொல்றாங்க. நிறைய பேர்கிட்ட காசு வாங்கிட்டு சீட்டு கொடுத்துருக்கிறதா தான் வெளியே பேச்சு இருக்கு. அவர்கள் எல்லாருமே தோப்போம்னு தெரிஞ்சுதான் போட்டி போடுறாங்க. ஸோ 2வது இடத்துக்கு பிஜேபி வர வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி மிக பலவீனமான வேட்பாளர்களை வந்து இந்த தேர்தலில் நிறுத்தி இருக்கிறார். இப்போ குமரி மாவட்டத்தை எடுத்துக்கோங்க, நசரத் பசிலியான்னு ஒரு ஃபிஷர்மேன் கேண்டிடேட்டை ஏடிஎம்கே விட்டுருக்காங்க. அவரு ஜெயிப்பாரா என்ன? 2வது இடத்துக்கு கூட அவர் வர மாட்டார். திட்டமிட்டு அது நடந்திருக்கு, திட்டமிட்டு நடக்கும். 2வது இடத்துக்கு கூட வர மாட்டார். காங்கிரஸ் பிஜேபி முதல் 2 இடங்கள்ல வரும், 3வது அல்லது 4வது இடங்களுக்கு தான் நசரத் பசிலியான் வர முடியும். அப்ப இது திட்டமிட்டு விடாம என்னது? நீங்க தேர்தலில் போட்டி போடுறீங்க, ஒரு எலெக்ஷன்ல ஒரு கட்சி எனக்கு சீட்டு கொடுக்குதுன்னா வெல்லணும், வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படின்ற வெறியோட தானே நான் களத்துல இறங்கணும். நான் தோத்துருவேன், எனக்கு 3வது இடம் கிடைச்சா போதும்னு நான் எப்படி நிக்க முடியும்? அப்படி நிக்கிறீங்கன்னா நீங்க ரகசியமா வேற ஒரு அஜெண்டா உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். குமரி மாவட்ட தொகுதியில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு ரகசிய அஜெண்டா இருக்கு.
பாஜகவுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்ற அளவுக்கு ஒரு உதவி செய்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலின் முடிவுகள்ல நீங்க இன்னொன்னு பாருங்க, அதிமுக வேட்பாளர்களையும் பிஜேபி வேட்பாளர்களையும் பாருங்க, ஓரளவுக்கு அறிந்த முகமாக பிஜேபி வேட்பாளர்கள் தான் இருக்காங்க. தமிழிசை, எல் முருகன், அண்ணாமலை, இவங்க தான் தமிழ்நாட்டு அரசியல் சூழலை கடந்த 10 ஆண்டுகளாக சாக்கடையாக மாற்றி கொண்டிருந்த நபர்கள். யாருன்னா இவங்க தான். என்ன கண்டமேனிக்கு பேசுறது, கண்டமேனிக்கு எதையாவது உளர்றது, ஒரு மரியாதை இல்லாம பேசுறது, மனிதர்களை பற்றி இழிவான கருத்துக்களை கொண்டு இருப்பது, நம்மளுடைய தமிழ்நாடு என்ற கட்டமைப்புக்காக உழைத்த மாபெரும் தலைவர்கள் பற்றி மிக மோசமான கருத்துக்களை வைத்திருந்தது. இப்படிதான் இவங்க பிரபலமானாங்க, பசுமை விகடன் மூலமா அந்த மாதிரி. இப்படி இந்த பிரபல தலைவர்கள் பிஜேபியில் போட்டியிடார்கள், பிரபலம் இல்லாத தலைவர்கள் அதிமுகவில் போட்டியிடு. இந்த பிரபலங்களுக்காக அதிமுக பிரபலமற்ற மனிதர்களை களத்தில் இறக்கி இருக்கிறது. இந்த பிரபலமான மனிதர்கள் 2வது இடத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக அதிமுக ஒரு பலவீனமான வேட்பாளர்களை களத்தில் இறக்கியுள்ளது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழல். 40 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என நினைக்கிறேன். சில தொகுதிகளில் போட்டி கடுமையா இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், சில தொகுதிகள்ல. மற்றபடி பாமக எல்லாமே காமெடி. ஒரு தொகுதியில கூட அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்களுக்குலாம் வேட்பாளரே இல்லை. அவங்களோட அதிகபட்ச ஸ்டார் வேட்பாளரே தங்கப்பச்சான் தான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க ஒரு நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்க, வன்னியர்கள்ட்டே இழந்துட்டாங்க. வன்னியர் மக்களே பாமகவை இந்த தேர்தலுக்கு பிறகு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு அது பெரிய கேள்விக்குறிதான். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.